வாழ்வுக்கு வாழும் உலகலா மன்னவன் கோல் நோக்கி வாழும் புரிகின்றவன் உழுதுண்டு வாழ்வாயே வாழ்வா மற்றவர் தொழுதுண்டு வித்தவன் உழவன் ஏற்கொள்ளவில்லையே மன்னன் செவ்வாய் கொண்டு அரசாட்சி புரிமுடியா அப்பேற்பட்ட உழவன் மக்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த 11ஆம் நாட்டை சத்தியம் என்று பரவழைத்தான் சாத்தம் என்று சும்மா திறக்கிறான் சக்கர நிறைந்த மக்களுக்கு யாரும் குறையும் இல்லாமல் மிக்க பொருளோடு ராஜேந்திர வந்து கொள்ளும் அதிகாலை அவைக்கும் நேரமாயிருக்கும் நீ இன்றுமா நன்றென்று இருக்க வேண்டும் என்று நீ ஒரு பிரச்சனை கிடையாது. சரி அதிகாலை இருந்து எனக்கு முன்ன வர ஐயா நான் கடமையில கண்ணு கருத்துமா இருப்பேன் என்னாலே ஒரு லேட்டும் கிடையாது எங்க அம்மாவால் தான் லேட்டு எங்கனா வச்சானா காத்த துண்டு குடி தின்னவாள் தூங்கி கிடக்காத வெத்தலை பாக்க வாயில் போட்டு டிங்கு 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 டிங்கிட்டு நொயா நொயா நொயாண்டாங்க மொத்தமான பையன் நான் கோட்டாச்சும் போட்டு சொல்லி வைங்க ஆமாங்க ஐயோ சரியா போட முடியாது ஆமா யாருக்காவது ஒரு பெற்ற தாயா நடக்குமா யாரு இது சொன்ன வீட்டு போனா நொயா நொயா மகனுக்காகவே வாழக்கூடியவள் தாய் அட போங்க எவன் பெற்று சொன்ன நான் பெற்று சொன்னா தாய் எதற்காக வந்துக்கிறான் யாரு இது இந்த மாதிரி வீட்டு கிடங்கால ஒரு கால் கட்டு நான் கால் கட்டு போட்டு பால் கட்டு போறேன் ஒரு விண்ணப்பத்தை திருமணத்தை முடித்து விட்டான் பெண்ணை பார்க்க கல்யாணமா திருமணம் ஐயோ எனக்கு கல்யாணமா வணங்க ஐயா செத்து கூட சொல்லுங்க செத்துருங்க அது கூட அடிச்சுருங்க கல்யாணம் வேணாம் அவன் தாலி கட்டு ஐதுக்கிறான் ஏன்டா தாலி கட்டுறது இப்போ வேதனை பட்டுக்கிறான் சில பேர் பாருங்க டீக்கல்லே உட்காந்து கிடப்பான் சில பேர் பாரு ஓய்ச்சவளே பத்து கிடப்பான் சில பேர் பாரு இதான் தான் சவர் மேலே மால் கொண்டு ஓடி போவான் எவன் போறான் வீட்டுக்கு போனா பருப்பு இல்ல புளி இல்ல வெங்காயம் இல்ல அப்ப ஏறு வேலை விட்டு வச்சுக்கிறான் ஆம்பளைங்க பிரியா ஒருத்தா ஏறு வேலை விட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறேன் எலச்சி வந்து லொப்பா போறான் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போவாரு ஒரு வெற்ற தாய் மகனுக்கு திருமணத்தை முடித்து விட்டார் அவள் காலோ கதி என கிடப்பான் காலனே கையெழுக்கிறேன் தெரியாது சரி ஏதோ 10 மாதம் சுமந்து பெற்றுட்டாங்களே ஆனால் கல்யாணத்தை பண்ணி கடாச்சலாம் அப்படி முடிப்பட்டேன் பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து அவள் இல்லத்திலே இன்பம் கல்யாணம் ஆசை வச்சு பண்றாங்க அவனுக்கு எனக்கு அதெல்லாம் கிடையாது ஆசை கிடையாது எதுனா சொல்றாங்களே பண்ணி கடாச்சலாம் முடி பண்ணிட்டேன் பாண்டிச்சேரி 3 பேர் அமிச்சிட்டேன் ஆமா சரக்கு வாங்கி வரலாம் ஐயோ லோக்கல் சரக்கு கார் போயிருந்து எல்லாம் எதுவும் தெரியும் நாங்களா அதை மாஸ்டர் மாஸ்டர் மாரி நாங்களா கரெக்டாக கண்டு விடுவோம் நான் வயசுனா ஊசி மாடி இருக்கிறேன் சொல்லிட்டு அமிச்சிட்டேன் அப்புறம் அதை பொட்டலுக்கு காசு அமிச்சிட்டேன் போய் வாங்கி வந்துட்டான் 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கி அமிச்சிக்கிறேன் 5 லட்சம் வெட்டிக்கு வாங்கி அமிச்சேன் போய் வாங்கி வந்துட்டான் வாங்கி வந்து வீட்டுக்கு காலையில 2 கோட்டை குத்துறான்ட்டேன் ஆமா ஏன் தெரியுமா சில பேர் கிளம்பி வருவான் வராது போவான் அவன் 1008 வேலை இருக்கும் சில பேர் பைக்கில் வருவான் மோதி இறங்க சாவான் எம்பேர் அடி போடும் கிளம்பி போறான் அவன் செத்துறான் எம்பேர் அடி போடும் போடக்கூடாது குத்துறான்ட்டேன் குத்து 1/2 மணி நேரம் ஆகல அவன் தெருவில் வாழ்ந்து எடுத்து வச்சுக்கான் ஆனா நான் துண்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கேன் இல்ல குத்துது வச்சு எப்படியோ குடிச்சுடுறான் எப்படியா வைப்பான் ஆனா கல்யாணத்தை எவனோ எங்க வச்சிருப்பான் நீ எங்க வச்ச பணங்கிறவன் கெத்த காலத்துக்கு சத்தத்துல வச்சிருப்பான் அதுவும் இல்லாத கோயில வச்சிருப்பான் அதுவும் இல்லாத வீட்டை வச்சிருப்பான் ஆனா நான் கல்யாணத்தை எங்கத்திமா வச்சேன் நான் தூய்மா சுடுகாட்டில் கல்யாணத்தை வச்சேன் எவனாக சுடுகாட்டில் கல்யாணம் பேசலாம் பல சுடுகாட்டில் கல்யாணத்தை வச்சான்னு பேசணும் சரித்திரம் பேசணும் வச்சுட்டேன் மணமேடை எங்க தெரியுமா எரிமேடை தான் மணமேடை எரிமேடை பேசலாம் பல நாங்க வச்சான்னு பேசணும் வச்சுட்டேன் முகத்தை நைட்டு 12:30 மணிக்கு முகூர்த்தம் நள்ளிரவில் எவனா திருமணம் செய்வான் பிரம்ம நல்லவரை வந்திருக்கு 3 மணி 48 நிமிடங்களுக்கு பிறகுதான் பிரம்மன் அந்த தெரியாது பிரம்மனா கர்மனா நான் வச்சுதான் முகூர்த்தம் எவனா வந்தா வர அவனை தாலி கட்ட போறான் நான் தானே கட்ட போறேன் அவனுக்கு சொல்லி கட்டிட்டேன் சாப்பாடு நான் தெரியுமா எவனா என்னோ போட்டிருப்பான் ஆனா நான் வித்தியாசமா மாட்டேன் சாப்பாடு நான் தெரியுமா கறி கூழு கத்திக்கிட்டு பச்சை மிளகாய் வச்ச மாதிரி ஆனா யாரு மொழியா
மொழி நீக்கப்பட்ட இல்ல மொழி எழுதி அதுங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டேன் சும்மா வச்சு தவளை. ஆமா கல்யாணம் முடிஞ்சு போச்சு நல்லபடியா ஏதோ ஒண்ணு வெறுப்பியா தாலி கட்டேன் விரும்பாத அதுக்கப்புறம் காலையில பால் காய்ச்சிக்கிறாங்க இந்த பக்கம் பலகாரம் தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டா என்னது ஒண்ணு சாஞ்சி மூர்த்தங்க எழுதிட்டாங்க சாஞ்சி அண்ணன் அதுதான் அதுதான் முதல் வாயிருக்கு எனக்கு குசுகுசா வந்துக்குது ஜாலியா இருக்கிறேன் வண்டியில செஞ்சுட்டுமே அந்த வண்டி ஓட்டி பார்க்கண்டா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் சாயங்காலம் 6 ஆச்சு மில்ட்ரில தந்தி வந்து ஐயா உன் வேலை காய்ச்சி ஓடும் கத்திலுக்குதா தஞ்சை வேலை வாடா ஏதுமா எங்க ஹிந்தில இருந்துச்சு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தான். இறைவன் கொடுத்துட்டான் வார்த்தை இறைவன் கொடுத்தான் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வேலை விட்டு அந்த வேலைக்கு போறேன் நான் அவனுக்கு அறிவு இல்ல நீ வேணா சுத்தி கிடந்த மனைவி எப்ப அந்த எரிமையில காலை வச்சா அப்போ கலவாய் போச்சு உடனே வேலை ஏதோ சொல்லிட்டேன் சார் முதல்ல கடமையை பார்ப்போம் அப்புறம் நம்ம வீட்டு போவோம் சொல்லிட்டு நான் வீட்டு போய் சேர்ந்துட்டேன் ஆனா வீட்டு போய் சேர்ந்தது 80 நான் எனக்கு தந்து பெரிய பெரிய அதிகாரிக்கிறான் அவன் ஒரு முறை தான் சொல்றான் அவனுக்கு அதிகாரமே அதான் ஆனா நான் காலையில இருந்து நைட்டு வரை சுட்டுக்கிறேன் எவனும் கேட்கறது சுட்டு ஆச்சு போண்டா பரோட்டா தோசை வட்டி ரொட்டி பிளாட் பாத்திரம் இங்கதான் அந்த வேலையை செய்ய மிலிட்டரி போய் நினைக்காது நாங்களா அவன் பட்டியல போய் எதிரி சுட மாட்டான் எதிரி இவனை சுட்டு சுட்டுங்கிறேன் தோசை சுட்டுக்கிறேன் ஆனா தோசை ஞாபகமே எனக்கு இல்ல வண்டி லைசன்ஸ் எடுத்து விட்டுக்கிறமே அந்த வண்டி நல்லா இருக்கிறா திருவேறு போய்க்குதா அதே ஞாபகத்தில் இருக்குது மனைவி ஞாபகம் இருக்கு இப்படியே 5 வருஷம் போயிடுச்சு எனக்கு ஒரு மாசம் லீவ் கிடைச்சிச்சு விட்டாங்க மெண்டில போய் வாடான்னு சொல்லிட்டு பரவாயில்ல அதான் வண்டி லைசன்ஸ் சொல்லிட்டு விட்டுக்கிறோம் அந்த வண்டி பார்க்கட்டான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல உட்காந்தேன் நேரம் வந்து என் ஓட்டாண்டு இறங்கினேன் என் மண்டாட்டி எதிர்பார்த்துங்கிறான் கணவர் எப்போது வருவா தெரியுமே வழிமேல் விழி வைத்து வழிமேல வீ வச்சா நசிக்கணும் அதான் பாத்துக்கிட்டே இருக்கிறான் நான் வாட்ச்மேன்ல காலை வச்சேன் அவன் தான் ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சான் நான் ஆரத்தி எடுத்து கூட பார்க்கல நீ என்ன வண்டி லைசன்ஸ் விட்டு போனமே அந்த நான் வண்டி நல்லா திருவேறு போய்தான் அவனுக்கு யாரும் பாத்துங்க சந்தேகம் பத்தி ஒண்ணு விட்டு போ கிடையாது உள்ள இட்டு போனா ஓட்டம் டீ குத்தா குச்சிக்கினே இருந்தேன் திடீர் பார்த்தா குளிச்சுட்டு வந்து கணவன் வெளிநாட்டுல வந்திருக்கேன் மொத்தமா குளித்து வந்து காலு குளிக்கலாம் சாயங்காலம் நடுமலை குளிக்கலாமா ஏடி நேற்று குளிச்சுட்டு கேட்டா அதுக்கு அவர் சொல்றா பேரு பாப்பா மாமா தப்பா நினைக்காது மாமா ஒரு தப்பு நடந்து போச்சு மாமா என்னாடின்னு கேட்டேன் மாமா நான் திடீர்னு தலை ஊத்திக்கணும் மாமா 3 நாள் வீட்டுக்கு தோறும் மாமா நீ அங்கேயே ஏன்டா வந்து நாய் போச்சு உடனே தினமலை வந்து உட்காந்தேன் உடனே என் முன்னாடி விளையாடுறா அம்மா உன் கஷ்டம் நான் எனக்கு தெரிந்து மாமா எனக்கு தெரிந்து இந்த 150 ரூபா நீ எங்கன்னா போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்துரு உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் கொண்டான் குறிப்பை அறிந்து நடப்பவதான் பெண்கள் ஆமா ஆமா உன் குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு 150 ரூபா கிளம்பினேன் மாமா நில்லுண்ணா இன்னாடின்னு கேட்டேன் மாமா 100 ரூபாய் சந்தோஷமா இருந்துரு 50 ரூபா கறி வாங்குவா நல்லா வறுத்து தரேன்னு சொன்னேன் உடனே 150 ரூபா எங்கிட்ட போன பக்கத்துட்டு முன்மே கிட்ட போன அதான் நல்லா சகப்பா குளமா குடுக்குன்னு ஓடியா போய் உட்காந்த மில்ட்ரி மாமா எப்போ வந்தேன்னு கேட்டா இப்ப தாண்டி வந்தேன்னு என் வீட்டுல இல்லாத இங்க வந்துன்னு கேட்டான் அடிப்பா எங்க வண்டி ரிப்பேர் இருக்குது செட்டு போயிட்டு ஐயோ மாமா அந்த வண்டி நல்லா ஓடிக்குது மாமா போகலாம் போய் சந்தோஷமா இல்லை 150 ரூபா கொடுண்ணா கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு என் வீட்டாண்டு ஓட்டு உட்காரு என் வீட்டாண்டு ஓடியாடுறான் மாமா போனி எப்படி மாமா எப்படி இருந்தீங்க சந்தோஷமா அந்த பிரச்சனையே கிடையாது வண்டி செட்டிலே ஒரு வாரம் அவன் கறி வாங்கன்னு கேட்டான் கறி வாங்கலடின்னு ஏன் கறி வாங்க 50 ரூபாய் கறி அடி பாய் அவளே 150 ரூபா வாங்கினா வர்றி என்னதே 150 ரூபா வாங்கினா எவன் மாமா விட்டு 150 ரூபா வாங்கினா பகுத்துட்டு முடியுமா விட்டு 150 ரூபா வாங்கினா மாமா வாங்கம்மா அந்த கை கொடுத்து அதான் இசுமானு சும்மாந்தாளா என் முடியுமா வெளிவாடி என் முடியுமா வெளிவாடி அவன் ஓடியா பாரு என் ஓடி என்னக்கு போடுறதுன்னு எங்க மாமாட்ட எவ்வளவு துட்டு வாங்க 150 ரூபா வாங்க எப்படி வாங்கலாம் எங்க மாமா கிட்ட நீ 150 ரூபா எப்படி வாங்கலாம் வீட்டுக்காரன் எத்தனோ நாள் எங்கிட்ட வந்து போய்க்கிறான் வெறும் 30 ரூபா தாண்டி வண்டியில செஞ்ச துட்டு எவ்வளோ ஓட்டி பார்த்துக்கிறாங்க இது உருவமா எவனோ வந்து என்ன போட்டு வச்சுங்கிறீ யாரு ஏற்படுத்தாலும் என் மனைவி முன்னமே சரி விடு
போனது போகட்டும். டேய் ஏன்டா காலத்துல ஏதோ கேட்டீங்க சொல்லிவிட்டேன் விட்டு தள்ளு. ஏன் சப்கோஸ் தெரியும் அபிராமி என்று வெள்ளிமலந்தி ஓகே அன்னபலம் வந்து சில நாள் பிள்ளையே இல்லாமல் ஓ மை காட் சமாஸ் சிவனை குறித்தே தாமரை பிரிந்து ஆஹா பரம்பரையோட ஒரு பிள்ளையும் வாடா போ இங்க பேட்டி பிறந்த போது என் மனைவி நான் போடுமா விடு தேவை மனைவி இருந்த போது அன்று அவன் ஜாதகத்தை கணித்து வா சாரி இவன் சிவமணியார் பிறகு என் மகனுக்கு நான் சிவமணி என்று நைஸ் நேம் என் மகனான சிவமணி வெளிநாடு சென்றவன் வந்து அப்படியா அவன் வரவேற்பு விழா தலைவர் தோண்டரா தோண்டரா ஓ மை காட் நீ என்று போல நின்று இருக்க வேண்டும் என்று உறவாரவன் நீ நலமோடு no problem set up your mouth what up with note ஐயா அண்ணாலங்கயா இவ்வளவு நாள் ஆளே நான் நல்லா இருக்கேன்மா பாய் பிரச்சனையே கிடையாது அண்ணாடி ஒரு குவார்ட்டர் முன்னாடி வாங்கி வந்து குடுறா ஆமா நான் பந்து எங்கன்னா கொடுக்குறேன் ஆனா என் முன்னாடி ஒரு குவார்ட்டர் வாங்கி குடுத்துறான் காலைல போனோம்னா வாங்கி குடுத்துறான் என்னன்னு கேளு நான் குடிக்காது போனா நியூஸ் பார்ப்பேன் அவன் சீரியல் பார்க்க முடியாது ஆனா ரெண்டு பேரும் சண்டை வந்து நடக்கும் ஆனா எனக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்தா நான் கவுத்து வச்சு போட்டு நடப்பேன் அவன் சீரியல் பார்த்து நடப்பேன் குடும்பம் ஸ்மூத்தா போட்டுச்சுனால அதனால காலைல ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க ஏமா எல்லாம் நல்லா கேட்டுக்குமா வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணா சீரியல் பார்க்கணும்னா ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்துருவோம் பிரச்சனையே கிடையாது நைட்டு 12 மணி நேரம் சீரியல் பார்த்துக்கலாம் ஒன்றும் போயிடுது சரி பரவாயில்ல இருக்கட்டும் எப்படி நான் நல்லா இருக்கிறேன் ஆமா இவ்வளவு நாள் ஆள நம்ம எங்க போயிருந்தோம் வெளிநாடா போறீங்க அவங்க வெளிநாடு கிளம்பிருக்க பேங்குக்கு பேங்க்லாம் போட்டுன்னு சரி பரவாயில்ல வெளிநாடு போய் எப்படி போனா மாட்டு வண்டி போனா சைக்கிள் போனா பஸ்ல போனா மாட்டு வண்டியில சைக்கிள்ல போறோம் அப்படி ஃளைட் ஏரோப்ளேன் ஆமா ஏரோப்ளேன் கீர்ச்சல் ஊர் பச்சிக்குதா பாமோச்ச சின்னதாயிட்ட அப்ப உங்களெல்லாம் குட்டி குட்டி ஆக்கி வச்சிருக்கா இல்ல காலை வெட்டிடுவாங்க அப்போ பெருசாதான் இருக்கும் தூரத்துல போறதுல பார்வை சின்னதா அங்க பார்த்தனா சின்னதா தெரியுது சரி கூட சின்னதா தெரிஞ்சனா பெருசா தெரிஞ்சனா அவ்வளவு தொலைவு போறியா திடீர்னு பச்சி செத்தா மேல எங்கனா பைசோர் ஒன்று கட்டி எனக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளி சோறு தயிர் சோறு நான் கல்யாணம் எடுத்து போறேன் ஆன்லைன்ல பைசா அப்ப எப்படி சாப்பாடு அனைத்து வசதி அது உள்ளவே இருக்கு ஏரோப்ளேன் உள்ளவா ஏரோப்ளேன் உள்ள அடி பேர் போட்டா ஏரோப்ளேன் பத்திச்சுனா என்ன பண்ணுவா அடி பேர் மொத்தம் நிறைய ஏரோப்ளேன் பத்தின்னு கடல்ல விந்துட்டு அடி பேர் போட மாட்டாங்க காலை மாறி போச்சு சுவிட்ச் போட்டா போதும் சுவிட்ச் எலக்ட்ரிக்கல் கரண்ட் காலை மாறிச்சு 2024 மோ இனிமே யாரும் சொராகாதீங்க சுவிட்ச் தேடி விடுங்க அது ஆகி நடக்கும் இனிமே ஆம்பளைங்க வேலைக்கு போவாதீங்க சுவிட்ச் தேடி விடுங்க அதை வேலை பார்த்து நடக்கும் இனிமே சாமிலாத்து தெத்துரா நீங்க போவாதீங்க சுவிட்ச் தேடி விடுங்க அதை சுத்தி வந்து உள்ள உட்காந்துங்க இனிமே யாரும் சாப்பாடு நீங்க போடாதீங்க சுவிட்ச் தேடி விடுங்க அதை வந்து இலையில கொட்டிக்கும் இனிமே எல்லாம் சுவிட்ச் வேலை தான் நமக்கு வேலையே இல்லாத போச்சு சரி பரவாயில்ல ஃபுல்லா சாப்பிட்டுரு திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இருக்க முடியும் அதுல இருக்குது போக வேண்டியது
சட்டரி கட்டாச்சுன்னா பாய்கிற ஐயோ செட்டிட்டாங்க அதாவது சேஃப்டி அது உள்ளவே ஓ அது கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சிங்களா ஓ மை காட் நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் கக்கா பார்சல் பண்ணி போறாமா பாத்துக்கிறேன் சரி பார்சல் பண்றீங்களே பிச்சில வச்சு அப்படியே எதுக்கு பயப்பட சி ஆத்தடிக்காது சரி குடு 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 வெளிநாடு போ பட்ட மாதிரி பச்சை வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில டாட்ட போகிறேன் சோதனை கேள்வி கேட்க போறேன் கேள்விதானே ஆமா கேட்டா மண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் இது மூணு சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நீ மாட்டாடு கமான் தெரிவி நான் படிச்ச பாடத்துல கூட வராது கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க தெரிஞ்சுக்கோ மறுபடியும் கேள்வி பார்ப்போம் மண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையார் செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் இது மூணு சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நீ மேல கமான் உன்னை காலத்து நான் அவரு கட்டு கேட்டுருப்பான் எப்படி அருமையா பாத்துக்கிறாரு அவர் மேல் பார்க்கலாம் நானும் டக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லப்பா இந்த கேள்வி பதில் தெரியாது நான் சொல்லிட்டா அது தேங்காய் இதனுடைய பதில் தேவை ஆமா எப்படி அது உடைச்சா உள்ள வெள்ளையாக இருப்பாரு அது ஒன்னா வெளுக்காதது மேல இருப்பா ஓடு அது உடையா செய்யாத பாண்டம் உள்ள இருப்பா தண்ணி பானமே பெய்யாத மழை இது மூணு ஒரு போது அதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நோ ப்ராப்ளம் யாஸ் எப்படி இது வழியா அதான் ஆத்தி பார்த்தேன் சரி இன்னொரு சின்ன கேள்வி பஸ் டிரைவருக்கு கண்டக்டர் ஒரு ஒட்டுமுக்கு இதுனா சொல்லு இது தெரியாதா எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும்பா வண்டியை ஓட்டுறவரு டிரைவர் டிக்கெட் தீச்சு கொடுக்கறவரு கண்டக்டர் அப்ப கண்டக்டர் ஓட்ட மாட்டாரா அவரு எப்படி போய் பாரு டிரைவரோட முக்காவாசி அவர் தான் ஓட்டுறாரு டிக்கெட் கொடுக்குறோம் ஓட்டுறாரு தெரியுமா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது பஸ் டிரைவர் கண்டக்டர் ஒரு ஒட்டுமே தெரியுமா ஒவ்வொருத்தருக்கா டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டக்டர் ஒவ்வொருத்தருக்கா டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டக்டர் மொத்த பேரு சேர்த்து டிக்கெட் கொடுத்துட்டா அவர் தான் டிரைவர் கொஞ்சம் தூக்கிட்டா புளிமந்தா தமா அது ஒண்ணு ரெண்டு போய் நான் பஸ்ல மாட்டின்டானே தெரியுமா ஏன்னா வெளிநாட்டு போய் பட்டமா இதெல்லாம் தெரியாதுக்கிறீங்க சரி பரவாயில்ல ஒரு சின்ன பொருள் கேட்டா கணக்கு தாங்க பொருள் எல்லாம் கணக்கா ஆமா கணக்கு நான் காரணமா சொல்றேன் சொல்லு 6ல 3 போச்சுன்னா என்ன இருக்கும் 6ல 3 போச்சுன்னா மீதி 3 பா இது தெரியாது அவருக்கு கம்யூனிட்டி பாத்துட்டா எனக்கு மனைவி ஐயா நீ யாரை வேணாலும் கேட்டுப்பாரு அப்பா யாரு 6ல 3 போனா என்னடா இருக்கான் போடா என்ன அவன் உள்ளூர்ல படிச்சு அவன் தூங்கிட்டு எங்க இருக்கான் படிச்சாலும் 6ல கிடையாது என்னங்க பாக்குறா 6ல தான் 3 போய் இந்த மீன் தண்ணி தானே இருக்கான் நான் 6 சொன்னேன் அதான் யோசனை பண்ணணும் இவன் என்ன கேட்கறான் யோசனை பண்ணணும் இவ்வளவு சிம்பிளா கேட்கறான் என்ன இருக்குன்னு யோசனை பண்ணணும் டக்குலாம் சொல்லக்கூடாது ஒருத்த எத்தனை வந்து சரக்கு குடிக்கிறான்னு டக்குன்னு குடிக்காது அது என்ன கல் வச்சு உனக்கு வச்சுங்க பட்டு குடிச்சுட்டா வேறு விட்டு போது அது போய் ஆகிருங்க கிடையாது யோசிக்கணும் என் மாதிரி நீங்க 6ல தான் 3 போயிட்டு மீதி நான் தண்ணி தான் இருக்கா சரி பரவாயில்ல 3 6 சேர்ந்தா என்ன ஒரு அதுவா சொல்லு 18 தானே 1ஆவது கிளாஸ் போய் மாதிரி இருப்பாரு இப்பதான் சொன்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்பதான் சொன்ன யோசிக்கணும் நிறைய யோசிக்கலாம் 3 6 சேர்ந்தா வெள்ளம் வரும்னு கூட சொல்லலாம் ஆனா சில பேர் கேட்பான் கட்டி வரமா தூள் வரணும் எனக்கு தெரியும் நான் உசாரா இருப்பேன் 3 6 சேர்ந்தா 6 வராது வெள்ளமும் வராது 3 6 சேர்ந்தா 666 வரும் நான் இந்த வகையில சொல்றேன் நான் சைட்ல போறேன் நீ அதுல எடுக்க வர அங்கதான் யோசிக்கணும் ஏன்னா கம்ப்ளைண்ட் சொல்றாங்க யோசிக்க மாட்டேன் சரி பரவாயில்ல விடு உனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்